செந்தில் பாலாஜி தொடர்ந்து முன்னிலையில் இருக்கிறார். அதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு சுற்றிலும் செந்தில் பாலாஜி அவர்கள் தொடர்ந்து முன்னிலையில் இருக்கின்றார். நூற்றி 41 தொகுதிகளுக்கான முன்னிலை நிலவரம் நமக்கு கிடைச்சிருக்கு. தாவேகா அதுல 61 இடங்கள்ல முன்னிலை பெறுகிறார்கள். அதிமுக 46 இடங்கள், திமுக 34 இடங்கள். முன்னிலை நிலவரத்தை பார்த்துட்டு இருக்கிறோம். சிவகாசியில் ராஜேந்திர பாலாஜி முன்னிலை பெற்றிருக்கிறார். ஸ்ரீவில்லிபுத்தூர் மகாலிங்கம் அவர்கள் முன்னிலையில் இருக்கிறார். கிணத்துக்கடவு விக்னேஷ் தாவேகா வேட்பாளர், அவர் முன்னிலையில் இருக்கிறார். தபால் வாக்குகளில் யார் முன்னிலை பெற்றிருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். தற்போது வரை 140 இடங்களுக்கான தபால் வாக்குகளில் முன்னிலை நிலவரம் நமக்கு கிடைத்திருக்கிறது. தாவேகா தற்போது வரை 65 இடங்களில் முன்னிலை பெற்றிருக்கிறது. அதிமுக 47 இடங்களில் முன்னிலை பெற்றிருக்கிறது. திமுக கூட்டணி 34 இடங்களில் முன்னிலை பெற்றிருக்கிறது. காலையில் 8:15, 8:20 மணி வாக்கில் நமக்கு தபால் வாக்குகள் எண்ணப்பட்டு முன்னிலை நிலவரங்கள் அறிவிக்கப்படும் போது திமுக முன்னிலையில் இருந்தது. அதற்கு பிறகு தாவேகாவும் அதிமுகவும் கடுமையான போட்டியை அளித்தன. தற்போது தாவேகா 65 இடங்களில் முன்னிலை பெற்றிருக்கிறது. கடுமையான போட்டி இப்போதுதான் விறுவிறுப்படைந்திருக்கிறது என்றே நாம் பார்க்கலாம். அதே போல ஒவ்வொரு தொகுதி வாரியாக முன்னிலை நிலவரத்தையும் நாம் பார்க்கிறோம். மதுரை கிழக்கு தொகுதியில் திமுக வேட்பாளர் பி. மூர்த்தி முன்னிலை பெற்றிருக்கிறார். அவரை எதிர்த்து களம் கண்ட தாவேகா வேட்பாளர் கார்த்திகேயன் பின்னடைவை சந்தித்திருக்கிறார். மதுரை கிழக்கு தொகுதியில் திமுக வேட்பாளர் பி. மூர்த்தி முன்னிலை பெற்றிருக்கிறார். தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருப்பது வெறும் தபால் ஓட்டுகளின் முன்னிலை நிலவரத்தை மட்டும்தான். அதேபோல மயிலாடுதுறையில் பாமக வேட்பாளர் முன்னிலை பெற்றிருக்கிறார். அவரை எதிர்த்து போட்டி கண்ட காங்கிரஸ் வேட்பாளர் பின்னடைவை சந்தித்திருக்கிறார். மதுரை கிழக்கு தொகுதியில் திமுக வேட்பாளர் பி. மூர்த்தி முன்னிலை பெற்றிருக்கிறார் என்ற அண்மை தகவலை பார்க்கிறோம். அதேபோல திருப்பத்தூர் தொகுதியில் என்ன நிலவரம் என்பதனை நாம் பார்க்கிறோம். நாமக்கல்லில் அதிமுக வேட்பாளர் முன்னிலை பெற்றிருக்கிறார். திருச்செங்கோடு தொகுதியில் தாவேகா வேட்பாளர் அருண்ராஜ் முன்னிலை பெற்றிருக்கிறார். அவரை எதிர்த்து போட்டி கண்ட அதிமுக வேட்பாளர் 2881 வாக்குகள் பெற்று பின்னடைவை சந்தித்திருக்கிறார். சிவகங்கையில் என்ன நிலவரம் என்று பார்க்கலாம். அதேபோல தாராபுரத்தில் அதிமுக வேட்பாளர் பி. சத்யபாமா 4273 வாக்குகள் பெற்றிருக்கிறார், முன்னிலை பெற்றிருக்கிறார். அதிமுக வேட்பாளர் திமுக வேட்பாளர் இந்திராணி பின்னடைவை சந்தித்திருக்கிறார். தாராபுரத்தில் என்ன முன்னிலை நிலவரம் என்பதனை பார்க்கிறோம்.